என்ன ராமசாமி சார், வலியெல்லாம் எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லைங்க சார். கரெக்டா சாப்பிடு. சரிங்க சார். சரி. என்னாச்சு டாக்டர்? பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, லேசான காயம் தான் பட்டிருக்கு. இவருக்கு ஏற்கனவே தலையில அடிபட்டு ஒரு சர்ஜரி பண்ணிருக்காங்க. அதே இடத்துல திரும்பவும் அடிபட்டதுனால மயக்கமா இருக்காரு. கண் முழிச்சா எல்லாம் சரியா போயிடும். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இதுக்கு எதுக்குமா தேங்க்ஸ்? ரோட்ல அடிபட்டு கிடந்தவரை தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்க. அது மட்டுமா, இவருக்கு ஆகிற எல்லா செலவையும் நீயே பாத்துக்கிற. ஹலோ, வந்துடுறேன். ஏய்யா, வண்டி ஒழுங்கா ஓட்டியிருந்தா இப்படி எல்லாம் ஆயிருக்குமா? அடி என்னடி, நான் வேணும் நடிச்சேன். 3 நாள் தூக்க கலக்கா, அதான் லேசா தட்டி விட்டேன். நீ தான் காசு வேணும் சொல்ற, எப்படி காசு வரும் வண்டி ஓட்டாம? உடனே அதை புடிச்சுக்க. தூக்கம் வந்தா வண்டியை ஓரமா நிப்பாட்டிட்டு ஒரு வாய் டீ குடிக்க வேண்டியதானே? இல்ல வண்டியை நிறுத்திட்டு 4 மணி நேரம் கழிச்சு வண்டியை ஓட்ட வேண்டியதானே? நல்ல காலம் யாரும் பாக்கல. ரோட்ல அடிபட்டாலும் போலீஸ் கேஸ் இல்லாம முடிஞ்சிருச்சு. ஏதோ நான் நர்ஸ் ஆனதுனால தப்பிச்ச, இல்லன்னா என்ன ஆயிருக்கும் உன் நிலைமை? என்னையா யோசிக்கிற? அது சரி, நாளைக்கு போலீஸ் கேஸ் ஏதோ ஆச்சுன்னா என்னடி பண்றது? அதாண்டி பயமா இருக்கு. வண்டி இடிக்கும் போது யாரும் பாக்கல. அது ஒரு அத்துவான கார், யாரும் பாக்கலடி. அப்பா, நல்லதா போச்சு. அது சரி, அந்த பையன் சரியாயிட்டான். அந்த பையன் கண்ணு முழிச்சு பொண்ணை பத்தி கேட்டா என்னடி சொல்றது? என்னையா பண்றது? எங்க இருந்தோ வந்து இங்க வந்து அடிபட்டா அது அவங்க தலை எழுத்து. அந்த பையன் கண்ணு முழிச்சு கேட்டா என்னன்னாலும் சொல்லிதான் ஆகணும். எவ்வளவு தைரியம் தான் என் கூலியா இருந்துகிட்டு என் குடும்பத்துக்குள்ள குட்டி குழப்ப மாவனே? டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் தான் மோசத்துக்கு என் குடும்பத்துல ஒரு பொண்ணு கேக்குதா? நீ சும்மா இருடா மாவனே. நீ தானே அவனை எனக்கு இன்ட்ரோ பண்ண. இந்த மாதிரி தப்பு புத்தி உள்ளவன் அசிங்கமானவன் இவனையா கூட வச்சிட்டு இருக்க? டேய், இந்த இடத்துல சொல்றேன்டா, இப்ப சொல்றேன்டா, இன்னில இருந்து உன் ஃப்ரெண்ட்ஷிப் இதோட கட் ஆகுது மாவனே. இன்னொருத்தோட வீட்டு நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். எங்க அப்பா இல்ல உன்னை வெட்டியே போட்டுவார் ராஸ்கல். டேய், என் கல்யாணத்துக்கு தலைய காட்டிட போற மாவன, தலைய வெட்டிடுவேன். போடா. பாத்தியாடா, ஒரு பொண்ணால அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பே போதுடா. டே, நீ என்ன வேணா பண்ணலாம்டா. அதுக்கு அவ ஒரு நல்ல ஃபிகரா இருந்தா பரவாயில்லடா. இதப்ப இப்பவும் சொல்றேன், இனிமேல அது அவளை விட்டுரு. சரி வா, பரமு வரா பாரு. பரமு ப்ளீஸ் பரமு, சாரி பரமு, என்ன மன்னிச்சுக்கோ பரமு. மரியாதை பேரு என்கிட்ட இதுக்கு மன்னிப்பு கேட்கறேன். எங்க அண்ணன் கிட்ட சொன்னா உனக்கு கொன்னே போட்டுரும். உங்க அண்ணன் என்ன வேணா செய்து பரமு, ஆனா நீ எனக்கு வேணும் பரமு. உனக்காக நான் என்ன வேணா செய்வேன், என்ன புரிஞ்சுக்க பரமு. ஆமாண்டா, உன்னை பத்தி நான் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். லவ் பண்ற பொண்ணுகிட்ட எவ்வளவு பொய் சொல்லிருக்க. கார் இருக்கு, மில் இருக்குன்னு அப்படி இப்படின்னு எவ்வளவு பொய் சொன்னேன். ஆமா பரமு, நான் பொய் சொன்னேன். எதுக்காக? உன்னை நான் லவ் பண்றேன் பரமு. நீ பொய் சொல்லலடா, என்னோட வீக்னஸ் தெரிஞ்சு நான் அழிக்க பாத்திருக்க. அப்ப உனக்கு நான் முக்கியம் இல்ல, என் லவ் முக்கியம் இல்ல, இந்த பணக்காசு தான் முக்கியமா? இந்த கார் பங்களா தான் உனக்கு முக்கியமா? அப்ப நீ என்ன லவ் பண்ணல, இந்த கர்மத்தை லவ் பண்ணியா? ஆமாண்டா, அப்படியே வச்சுக்கோ. கேவலம் இந்த பணங்காசா கடைசி வரைக்கும் கூட வருமா? ஆமா, அதுக்கு நம்ம ஃப்ராட் எல்லாம் லவ் பண்ண முடியாது. அதுலயே நீ சாதாரண பேப்பர் பொறுக்கிற பையன். நீ உன்னை கல்யாணம் பண்ணிட்டு என்னையும் தெரிஞ்சா பேப்பர் பொறுக்க சொல்றியா? உன்னை நான் என்னைக்கு லவ் பண்றேன்னு சொன்னா அந்த நிமிஷத்தை அப்படியே குழி தோண்டி புதைச்சிட்டேன். குட் பை. பரமு, இங்க பாரு பரமு. பரமு, ஒரு நிமிஷம் நில்லு பரமு. பரமு, டேய் பாத்தியாடா அவ என்ன பேசிட்டு போறான்னு பாத்தியாடா? குழி தோண்டி பேசுறாளாமே, நான் விட்டுருவேன் அவள. டேய், நான் ஏழைதான்டா, ஆனா அவ மேல வச்சிருக்க லவ் உண்மையானதுடா. அதுல இருந்து அவ அழிக்க முடியாது. திருப்பி அவ என்ன தேடி வந்து சாரி கேட்டு என்ன லவ் பண்றேன்னு சொல்லதான் போறா. அவளுக்கு நான் முக்கியம் இல்லையாண்டா, இந்த பணங்காசா முக்கியமா? இந்த பணத்தை கட்டிட்டு அவ என்னடா பண்ண போறா? டேய் விட்றா, வா போலாம். இவளா ஒரு ஆளு மூஞ்சின்னு இவ்வளோ போயிட்டு. டேய், நீ ஏன் ஃப்ரெண்ட்ரா? ஏய், அது எனக்கு பெரிய அவமானமா போச்சுடா. என்ன அடிக்க அந்த மூர்த்தி யாருடா? பெரிய யோக்கிய மாதிரி வந்து பேசிட்டு போறான். டேய், ஏழைனா எல்லாத்தையும் பொறுத்துட்டு போகணுமா? லவ்னா அது பணக்காரனா லவ் பண்ணுமா? டேய், இதை நான் விட போறதே இல்லடா. டேய் சக்தி, முதல்ல நீ ஒரு லாஜிக்கை புரிஞ்சுக்கடா. பரமு உன்னை பற்றி பெருசாக நினச்சிதானே லவ் பண்ணா. இந்த காலத்து பொண்ணுங்க எப்படியாவது பெரிய லெவலில் லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க.
அது ஒன்ட்ட எதிர்பார்த்தா இல்லைன்னு தெரிஞ்சவனா விட்டு போயிட்டா. உன் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஆசைப்படுறா, நான் ஹெல்ப் பண்ணுறேன்டா. டேய் இல்லடா, அவளை நான் சின்சியரா லவ் பண்றேன்டா. அதை நான் அவளுக்கு புரிய வைக்க போறேன்டா. என்னடா பண்ண போற? டேய் இப்போ வந்து என்ன அடிச்சுட்டு போனான்ல, அவன் தானே எனக்கு குரு. இனிமே அவன் தானே எனக்கு அண்ணன். இனிமே நான் அவனை ஃபாலோ பண்ண போறேன்டா. டேய் எனக்கு ஒன்றும் புரியலடா. இந்த மூர்த்தி இருக்கானே, பரமோட அக்கா காமோ லவ் பண்ணான்டா. அவனை திரும்பி கூட பார்க்கலடா. கரெக்டா பிளான் பண்ணி நைட்டு அவங்க வீட்டு செவரை குச்சி உள்ள போனான்டா. அவன் லவ் எல்லார்ட்டையும் தெரிவிச்சான்டா. பிரச்சனை ஆகி போச்சு. ஆனா அதுக்கப்புறம் 2 பேரும் சந்தேகப்பட்டு ஆனா இன்னைக்கு சேர்த்து வச்சிட்டாங்கடா. ஏய் அதே மாதிரியே நானும் பரம வீட்டுல செவரை குதிச்சு உள்ள போறேன்டா. என் லவ் அவங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துறேன்டா. அப்பெல்லாம் பண்ணிடாதடா. ஒருத்தன் செவரை குதிச்சானா அவன் லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி எல்லாமே நடக்கும்னு எதிர்பார்க்காதடா. போலீஸ் கேஸ்னு ஆகி போச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஜென்மத்தும் வாழ்க்கை பாழாயிடும்டா. ஒரு பொண்ணுக்காக உன் வாழ்க்கை வீணாக்காதடா. ஏய் இல்லடா, இன்னைக்கு நைட் நான் போறேன், பரம வீட்டுல செவரை குச்சி உள்ள போறேன். என் லவ் அவங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துறேன்டா. பரமு, ஏய் நீ எதுக்கு செவரேறி குச்சிங்க வந்த? நீங்க வந்தது யாருக்கா தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை யாரும் மரியாதையா போயிரு. பிரச்சனையாகட்டும். நான் வெயிட் பண்றேன். எனக்கு உன்னை பிடிக்கல. நான் பணக்காரில இருந்தா என்ன பிடிக்கலன்ற. பரமு, காதலுக்கு ஏழை பணக்காரெல்லாம் கிடையாது பரமு. நான் உன்னை ரொம்ப சின்சியரா லவ் பண்ற பரமு. மரியாதையா போயிரு. நீ என்ன லவ் பண்றன்னு சொல்லு, நான் உன் கூட வாழப்படுற சந்தோஷத்துல கிளம்புறேன். உன் கூட வாழ்ந்தா என் வாழ்க்கை விளங்குன மாதிரி தான். போடா ஃப்ராடு. பரமு இங்க பாரு பரமு, ப்ளீஸ் பரமு நில்லு பரமு, இங்க பாரு. பரமு இங்க. ஃப்ராட். எதுக்காக இங்க வந்த? எதுக்குடா இங்க வந்த? என் தங்கச்சியை லவ் பண்றதுக்கா? ஏற்கனவே முடியாதுன்னு சொல்லிச்சுல. இங்க பார், இப்பவும் சொல்றேன், அது மட்டும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டோம். இப்போ உங்களை சேர்த்து வைக்கிறேன். என்னமா இவனை காதலிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காதல் இல்ல, கத்திரிக்காவும் இல்ல. இவன் தான் பின்னாடி அலைஞ்சு நான் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அதுக்கப்புறம் என்ன தைரியம் தான் ஏற்குச்சு வருவ? ஒரு வீட்டுக்குள்ள ஏற்குச்சு ஒரு பொண்ணை பார்க்க வர்றேன்னா அந்த வீட்டுல இருக்க ஆம்பளையில நான் கேனைய நினைச்சியா? வா, இத வீட்டுல யார்கிட்ட ஏறுன்னு சொல்ல வேணாம். ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்ல. சரியான நேரத்தில் நீங்க தகவல் கொடுத்தீங்க. அதனாலதான் இது பெரிய பிரச்சனையாகாம போச்சு. நல்லவேளை எங்க சித்தப்பாவும் சித்தியும் வெளில போயிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா இந்நேரம் பெரிய சிக்கலா இருக்கும். பாவம், பரவலாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதே தெரியலங்க. பரவாயில்லைங்க, இவன் என் ஃப்ரெண்டு தான். இவன் இப்படி பண்ணோன்னு சொன்னோன்னே நான் ஷாக் ஆகிட்டேன். நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்து வந்தாங்க. ஒரு பொண்ணுக்கு எப்படி பாதிப்புனா அதை பார்த்து என்னால் சும்மா இருக்குங்க. ஆனால் ஒரு விஷயங்க, உண்மையான பணக்காரனா புத்தி விசாலமாக இருக்கும், சொன்ன சொல்ல காப்பாற்றுவான். இவன் சில்லற புத்திங்க, அதை இப்படி சீப்பாக பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. வேறு எந்த ஹெல்ப்பாக இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் பண்ணுறேன். கண்டிப்பாங்க, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க, அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். வரேங்க, வரேன். தெய்வானே, நல்லா இருக்கியா? என்ன பொண்ணு, என்ன விஷயம் இங்க வந்திருக்க? ஆமா, மீனாட்சி இல்லையா? மீனாட்சி மளிகை கடை வரைக்கும் போயிருக்கு. அப்படியா? காமு, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கீங்க. உன்னை பார்க்க உன் வீட்டுக்கு போயிருந்த. பக்கத்து வீட்டு லட்சுமி நீ இங்க வந்திருக்கன்னு சொல்லுச்சு. உன்னை பார்த்துட்டு அப்படியே சீட்டு பணத்தை பத்தி பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆமா, இந்த மாச சீட்டை எனக்கு எடுக்க சொன்னேனே, எடுத்துட்டியா? எவ்வளவு தள்ளி போச்சு? இல்ல தெய்வானே, 3வது தெரு மாரியம்மா ஏதோ அவசர தேவைன்னு அதிகமா தள்ளி எடுத்துட்டா. உனக்காக அவ்வளவு தள்ளி எடுக்க எனக்கு இஷ்டமே இல்ல, அதனால எடுக்கல. தள்ளு போக 550 ரூபா கட்டினா போதும். ஆமா, பணம் எப்ப தர? அதுவும் போச்சா? அதத்தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். விடுஜா, மொத்தமாவே விடியும் போல. அதுவும் என் தலையில எல்லாமே விடியுது. என்ன பெருசா அழுத்துக்கிற? உன் பொண்ணு காமுக்கு தான் கட்டு கட்டா பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்கல, அப்புறம் என்ன? அந்த கர்மத்தை ஏன் கேக்குற? எல்லா பணமும் காணாம போயிடுச்சு. என்னது, பணம் காணாம போச்சா? ஆமா பொண்ணு, கல்யாண மண்டபத்துக்கு 20,000 அட்வான்ஸ் கொடுத்ததோட நிக்குது. தலைக்கு மேல கல்யாணம், கையில பைசா இல்லாம
என்ன பண்றதுன்னு புரியாம வீட்டு ஆம்பளைங்க ஆளா பறந்துகிட்டு இருக்காங்க. எங்க போய் கேட்டாலும் நல்லா பேசுறாங்க. பணம் கேட்டவும் மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிறாங்க. இந்த காமு கல்யாணத்துல ஏன் தான் இவ்வளவு சிக்கல் வருதுன்னு தெரியலையே. அவ தலையில என்ன எழுதிருக்கோ அவளை பார்க்கும்போது என் ரத்தமே கொதிக்குது பொண்ணு. பணத்துக்காக இந்த கல்யாணம் நின்னு போயிருமான்னு எனக்கு பயமா இருக்கு பொண்ணு. அப்படி ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா. அழாத தேவான, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இல்ல பொண்ணு, மாப்பிள்ளையோட அப்பா எதுக்கு எடுத்தாலும் குத்தம் சொல்லிட்டே இருக்காரு. என்ன ஆகுன்னே தெரியல. இந்த பிள்ளைய எப்படிதான் கரை சேர்க்க போறேன்னு தெரியலையே. அழாத, தைரியமா இரு. இந்த 2 பொட்ட பிள்ளைகளை வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஹலோ, இந்த பாட்டி பையன் செய்யற அட்டாசம் அந்த கடவுளுக்கே பொறுக்காது போல. என்னக்கு அம்மா வீட்டுல என்ன பிரச்சனையா? அத்தை அழுதுட்டு இருக்க சத்தம் கேக்குது. அது அது ஒண்ணு இல்லைங்க. என்னக்கு அம்மா, நான் என்ன வேற ஆளா? என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்ல மாட்டியா? என்கிட்ட சொல்லக்கூடாத விஷயம்னா சொல்ல வேணாம். அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. வீட்டுல அம்மா பணம் வச்சிருந்தாங்க. அது கல்யாணத்துக்காக வச்சிருந்தது. இப்ப திடீர்னு காணாம போயிடுச்சு. ஐயோ, என்ன சொல்ற காமு? பணத்தை காணாமா? எவ்வளவு? 1,20,000 ரூபாய். பணம் காண போனதுல இருந்து இந்த வீடு சோனிய வச்ச மாதிரி ஆயிப்போச்சு. உங்க அப்பாவை நினைச்சுதான் எங்க அப்பா அம்மா எல்லாருமே கவலைப்படுறாங்க. எங்க இந்த கல்யாணம் நின்னு போயிடுமோன்னு ரொம்ப பயப்படுறாங்க. பூக்கட்டி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சது இப்படி ஒரு ஏடியா மொத்தமா காணாம போயிடுச்சு. அம்மா ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. காமு, எனக்கு என்னமோ அந்த பணத்தை அந்த பாண்டி பையன் தான் எடுத்திருப்பான்னு தோணுது. எனக்கும் அவன் மேலதான் சந்தேகமா இருக்குங்க. சரி, இப்ப பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணன்ல இருந்து அப்பா பெரியப்பா எல்லாருமே பணத்துக்காக தான் அழைச்சிட்டு இருக்காங்க. சரிங்க, இது எங்க கஷ்டம். நீங்க என்ன விஷயமா போன் பண்ணீங்க? ஒன்னும் இல்ல காமு, சும்மாதான் உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் கால் பண்ணேன். வேற எதுவும் முக்கியமான விஷயம்லாம் இல்ல. சரி, நான் வச்சிருவா. சரிங்க, இந்த விஷயத்தை உங்க வீட்டுல யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சரி, நான் வச்சிடறேன் காமு. எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன பிரச்சனை? என்னமோ பணம் காணாமல் பேசிட்டு இருந்த. காமு வீட்டை பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு வனிதா. காமுவோட அண்ணன் 1,20,000 ரூபாய் கல்யாண செலவுக்காக வச்சிருந்த பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிட்டான். கல்யாண செலவுக்கு பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. காமுவாது முதல்ல நம்ம கிட்ட சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தா யாருக்கிட்ட ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கலாம். இப்பதான் சொல்லுது, என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க வீட்டுல பணத்துக்காக ஆளுக்கு ஒரு பக்கம் அழைச்சிட்டு இருக்காங்க. பிரச்சனையாவே இருக்கு. காமதும் போன் பண்ணுச்சா? அது எங்கன பண்ணுச்சு? நான் தான் ஃபோன் பண்ணேன். நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. மறுபடியும் ஃபோன் பண்ணா அவங்க வீட்டில் ஒரே கரைச்சலாகவும் அழுகையாகவும் இருக்கு. விசாரிச்சா சொல்லும் போதே கூசிக்கிட்டு சொல்லுதுன்னு. ரொம்ப சங்கடமா இருக்கு. இந்த பண பிரச்சனைனால கல்யாணம் நின்றுமோன்ட்டு ரொம்ப பயமா இருக்குண்ணே. என்னென்ன பண்றது? எனக்கு ஒன்றும் புரியலடா. டேய், ஒரே ஒரு வழி இருக்குடா. இத்தனை தடை தாண்டி உன் கல்யாணம் நடக்குதுன்னா அது பணத்தால் நின்றவனா. நான் சொல்றத கவனமா கேளு. கடை பணம் ரொட்டேஷனுக்கு 1,00,000 ரூபா இருக்கு. அதான் கோபி கொடுப்பான். ஐயோ அண்ணே, அப்பாவுக்கு தெரிஞ்சா தோலை உரிச்சுவாருண்ணே. ஒண்ணு விஷயத்துக்கு ஆகும்னு கத்துவாரு. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுண்ணே. டேய், இது நம்ம 3 பேருக்கு தானே தெரியும், வேற யாருக்கும் தெரிய வேணாம். இப்ப கொடுப்போம். அவர் கேட்ட இடத்துல கிடைச்சோன்னே திருப்பி ஒரு வாரத்தில் வாங்கிடுவான். பணத்துக்காக கல்யாணம் நின்ற வேணாண்டா. ஆமாண்ணே, இந்த பணத்தை அவங்க திருப்பி தர வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியாம பாத்துக்கணும். சரியா? சரி, அப்ப கோபி மச்சானா கோயிலுக்கு வர சொல்லு. கூட அந்த காமு வர சொல்லு. காமு எதுக்குன்னா நீ அவன் மேல எவ்வளவு பிரிய வச்சிருக்கு தெரியணும்ல, அதனாலதான். சரிண்ணே.
படுத்துக்கங்க தம்பி, பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல. கால்ல தான் கொஞ்சம் லேசா அடிபட்டிருக்கு. அப்போ மகா எங்கூட ஒரு பொண்ணு வந்தாலே, மகா எங்க? தம்பி தம்பி ஒண்ணும் பயப்படாத, பதட்டப்படாத, ஒண்ணும் இல்ல. அது எப்படி சொல்றதுன்னு தான். என்ன சொல்றீங்க தம்பி, அந்த பொண்ணுக்கு மகாவுக்கு என்னாச்சீங்க? மனசு கொஞ்சம் திடப்படுத்திக்கங்க, அதிர்ச்சியான விஷயம் தான். ஐயோ என்னன்னு சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல தலையில அடிபட்டு கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாம போயிடுச்சுப்பா. எங்கங்க இருக்கா மகா? எங்க ஸ்டாஃப் ரூம்ல தான்ப்பா இருக்கா, நான் போய் கூட்டிட்டு வரேன். அமைதியா இரு. தம்பி பதட்டப்படாதயா, கொஞ்சம் அமைதியா அறியா. என்னை மன்னிச்சுக்க தம்பி, என் டாக்ஸி தான்ப்பா உன் வண்டியில மோதி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. என்னை மன்னிச்சிரியா. என் கூட அந்த பொண்ணு மகாவுக்கு பெரியதான் அடி இல்லையே. அந்த பிள்ளைக்கு ஒண்ணு இல்லையா, அது நல்லா இருக்கியா தம்பி, நீ ஒண்ணும் பதட்டப்படாத. தம்பி, என் புருஷன் கால் டாக்ஸி ஓட்டுறவரு, அதனால போலீஸ் கேஸ்ன்னு பிரச்சனையை பெருசாக்கிடாதப்பா. என்னங்க எங்களை காப்பாத்திருக்கீங்க, உங்களை போய் நான் போலீஸ் சொல்லுவேனா? நீங்க போலீஸ் சொல்லிடாதீங்க. சரிப்பா. ஆமா, என்ன எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க? இன்னும் 2 நாள் ஆகும் டாக்டர் சொல்லியிருக்காருப்பா. குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? சரிக்கா. அக்கா மகா சாப்பிட்டாளா? காலையில 2 இட்லி வாங்கி கொடுத்தேன்ப்பா. எங்க குடிக்க ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வாங்க. சரி நான் வாங்கிட்டு வரேன். தம்பி இருப்பா, நான் 10 நிமிஷத்துல வரேன். அக்கா மகா கொஞ்சம் உட்காருமா, உட்காரு. வரேன்ப்பா. மகா சாப்பிட்டியா? என்ன மகா சாப்பிட்ட?